அறிவு தேடலுக்கு முத்தாரம், சிறுகதை வாசிப்புக்கு கல்கி, சினிமா தகவலுக்கு விகடன், நகைச்சுவை துணுக்குக்கு குமுதம், இளமை துள்ளலுக்கு வண்ணத்திரை. கைபேசியின் சிறைப்பிடிப்பையும் சமூக ஊடக அடிமைத்தனத்தையும் அறிந்திராத அதிசய பிறவிகளாய் அன்றைய 90களில் பிறந்து இன்றைய நடுத்தர வயதை நோக்கி நிராசைகளோடு நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெருங்கூட்டம் வாசித்த பிரதான இதழ்கள் அவை. வாங்கி படிக்க வசதி இல்லாவிட்டாலும் நூலகங்களில் தேடி தேடி பார்த்து பார்த்து படித்து ரசித்து லயித்து கிடந்த நாட்கள் அது. விடலை பருவத்தின் விலைமதிக்க முடியாத காலம் அது. ஒவ்வொருவருக்கும் ஒரு ரசனை என்றாலும் எல்லோருக்குமான இதழாக அன்றைக்கே வித்தியாசம் காட்டி வாசகர்களை ஈர்த்தது ஓர் இதழ். அதுதான் பாக்யா. அதன் ஆசிரியர் பாக்யராஜ். பாக்யாவின் கேள்வி பதிலுக்கு மயங்காத வாசகர்களே இல்லை என்றால் அதில் மிக ஏதும் இல்லை. நக்கலும் நையாண்டியும் சொற்சுவையும் பொருள் வளமும் நிறைந்து கிடந்த இதழ் அது. பாக்யாவை பார்க்காவிட்டால் அந்த வாரம் முழுமை பெறாது. பாக்யாவை புரட்டாவிட்டால் அந்த நூலக பயணம் நிறைவு பெறாது. கடைசி நிமிடம் வரை திருப்பங்கள் பல கொண்ட அவரது திரைக்கதை யுக்தி போல அடுத்த இதழ் வரும் நாள் வரையிலான இடைப்பட்ட நாட்களின் கடைசி நாள் வரை புரட்டப்பட்டு கசங்கி கிடக்கும் பாக்யாவை கண்டால் வெற்றிகரமான 100வது நாள் என்கிற சினிமா சுவரொட்டிதான் நினைவுக்கு வரும். அந்த அளவிற்கு பிரித்து மேயப்பட்டு சுவைத்து ஜீரணிக்கப்பட்டு கிடக்கும் பாக்யா இதழ். நாமெல்லாம் அறிந்த திரைத்துறை வித்தகர் பாக்யராஜ் என்றால் நம்மில் பலர் அறியாத எழுத்துலக ஜாம்பவான் பாக்யராஜ் என்பதற்கு உதாரணம்தான் இவையெல்லாம். இன்று அவர் நம்மிடையே இல்லை. ஆனால் திரை உலகிலும் எழுத்து உலகிலும் அவர் படைத்த சாதனைகள் இன்னும் பல ஆண்டுகளுக்கு பேசப்பட்டு கொண்டேதான் இருக்கும். வெறும் படைப்புகளாக அல்ல, புதியவர்களுக்கான பாடங்களாக. நன்றி.